வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். பூண்டு குழம்பு, அரைக்கீரை கடையல், கத்திரிக்காய் பொரியல். இந்த பூண்டு குழம்புக்கு இந்த ரெண்டு சைட் டிஷ்ஷுமே பொருத்தமா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரைக்கீரை கடையில ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய கட்டு அரைக்கீரையை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல கிளீன் பண்ண அரைக்கீரை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 5 பல் பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு கம்மியா சேர்த்தா போதும். இது கூட 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விடவே இப்ப கீரையோட அளவு நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும். இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. கீரை வேகும் போது மூடி எல்லாம் போட வேண்டாம். கீரை ஓப்பன்ல தான் வேக வைக்கணும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. கீரை நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கீரையோட காம்பை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மசியணும். இந்த மாதிரி மசிஞ்சிருச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி காம்பை மசிச்சிட்டோம்னா கரெக்டா வெந்திருக்கும். அதுக்கு மேலே நீங்க வேக வச்சீங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். இப்ப சூடா இருக்கும் போதே இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கடைசியில சீரகம் சேர்க்கும் போது கீரை நல்லா வாசனையா இருக்கும். கீரையை நீங்க மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்தா சூடா இருக்கும் போதே மத்து வச்சு கடைஞ்சிருங்க. ஒருவேளை மத்து இல்லைன்னா கீரை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல 2-3 சுத்தி எடுத்துக்கலாம். நம்ம கடைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தா போதும். கீரை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை பல்ஸ் மோட்ல போட்டு விட்டு அரைச்சு எடுத்துடலாம். அரைச்ச கீரையை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய். தாளிப்பை இந்த கீரையில சேர்த்துடலாம். அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூண்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். பூண்டு குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 200 கிராம் பூண்டை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பூண்டோட கலர் லைட்டா மாறி வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த பூண்டை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் நல்லா எண்ணெயில வதங்கி அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். அது வரையும் வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம வதக்கி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் போல தண்ணி சேர்த்து இந்த சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு.
ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். அது 1/2 கப் அளவுக்கு இருக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்க இதே மெத்தட்ல பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். பூண்டு குழம்பு நல்லா கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இந்த அளவு தண்ணி வந்து சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி கூட கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த குழம்பு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த பூண்டு வெங்காயம்லாம் வெந்து ஓரளவு வத்தி வரட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய காம்பை நீக்கிட்டு நீல வாக்குல கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. சூப்பரா டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பொரியல் பண்றதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்த பருப்போட கலரும் மாறிடுச்சு, கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், 4 பச்சை மிளகாவை கீரி சேர்க்கிறேன். மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்க காஞ்ச மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி தண்ணியில போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காயை வதக்கிக்கங்க. இப்ப 2 நிமிஷமா வதக்கியாச்சு. இது கூட 1/2 கை அளவு மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில வந்து அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிருங்க. இந்த காய் நல்லா சாஃப்டா வெந்து வர வரையும் இருக்கட்டும். இடையில எப்பயும் போல ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இப்ப காய் நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி குழையாம நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா ஒவ்வொரு கத்திரிக்காய் பீசஸ்லயும் தேங்காய் துருவல் ஒட்டிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் ஆச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.